எல்லாருக்கும் வணக்கம். அஹ் எனக்கு இந்த படம் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. நான் வந்து ஆக்சுவலாக இது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், பேசிக்கலி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அடிப்படையில் நான் ஒரு பாடகர். நடிகர்ன்றது அது ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு. பட் டைரக்டர் சார் வந்து விஜயசந்தர் சார் எனக்கு வந்து அவரோட சங்கத்தமிழ் நடிச்சிருந்தேன். அப்போவே ஒரு 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 மாதிரி கூல் டைரக்டர். அவர் சன்கிளாஸ்லாம் ஒரு மாதிரி கலர் கலராக போடுவார். அதனோட பிரதிபலிப்பு ஸ்கெட்ச் படத்தில் பார்த்தேன். இந்த மாதிரி கலர் வச்சு ஒரு ஒரு ஹீரோ அழகை பார்க்கறது ஒரு வித்தியாசமான டேரக்டர். ரொம்ப பிடிச்சிருந்த அவரோட ஒர்க் எனக்கு. சடனாக இந்த படத்தை கூப்பிட்டு ஒரு 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 மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேடு கேரக்டர் ஒன்று இருக்கு, பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். சரி சார் பண்ணுறேன். அண்ட் இட் வாஸ் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணும்போது. அண்ட் எனக்கு என் கூட நடித்தவங்க எல்லாருமே என் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. சுரேஷ் மேனன் சார், ஸ்ரீமான் எல்லாம் ரொம்ப வருஷமாக பழக்கம். எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ரவிக்குமார் சார் நீங்கள் வந்திருக்காரு. அவர் ரொம்ப வருஷமா தெரியும், பட் ஜாஸ்தி பேசினது இல்லை. அவர் வாயிலேருந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன். காரணம்னா, ஐம் நாட் அன் ஆக்டர். டெஃபினெட்லி நான் ஆக்டர் நான் எங்கேயுமே சொல்லிக்கிறது கிடையாது, பாடகர் தான். அவருக்கு ஒரு விஷயம் நான் கான்ஃபிடன்ஸ், அவருக்கு நான் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால 4 லைன் என்னோட குருநாதரோட பாட்டு ஜஸ்ட் வாண்ட் டு சிங். கிழக்கில் தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபானது. கடல்களில் உருவாகும் அலையானது விழுவதும் பின்பு எழுவதும் இயல்பானது. நிலவினை நம்பி இரவுகள் இல்லை, விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை. ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள். தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். தேங்க்யூ. டைரக்டர்ஸ் பத்தி நான் சொல்லி ஆகணும். எனக்கு எப்படின்னா, இங்க ஒருத்தர் உட்காந்துருக்க ரொம்ப அமைதியா உட்காந்துருக்க, என்ன பிச்சு பெடல் எடுத்துட்டா சார் படத்துல. இல்லை சார் இப்படி ஒன்று சார் அப்படி ஒன்று சார், இல்லை சார் என்ன அது கூட படம் சீன் எடுக்கும்போது கூட பரவாயில்ல சார். டப்பிங் போது ஐயோ அஃப்கோர்ஸ் டப்பிங்கிறது அது ஒரு தனி ஆர்டிஸ்ட், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த டப்பிங் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நிறைய கேரக்டர்ஸ் இன்னைக்கு இவ்வளோ லைவ்லியா காமிக்கிற டப்பிங் ஆர்டிஸ்டோட அதுல எவ்வளோ அவனோட இன்வால்மெண்ட் இருக்குன்றத நான் அது ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். நான் நடிச்ச சீன் தான் அதுவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எனக்கு சார் நான் விட்டுரு சார் கிளம்புறேன்னு இல்லை, ஆனால் எங்கிட்ட என்ன மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை நிஜமாவே நான் இப்படி நடிச்சிருக்கேனான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது entire credit goes to the director, definitely. And thank you for giving this lovely opportunity, Vijay sir. அது தொடர்ந்து இப்போ ஓப்பனா கேட்டுக்கிறேன், அடுத்த படத்துல கூப்பிடுங்க, வித்தியாசமான கேரக்டர் கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுங்க. முடிஞ்சா பாட்டு கொடுங்க. இல்லை எனக்கு இல்லை, என்னோட ஒய்ஃபுக்கு. ஓகே, நான் பாட்டு நான் கேட்க மாட்டேன் கண்டிப்பா. நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது, என்னோட ஒய்ஃப் பேரு ஸ்ரீலேகா பார்த்த சாரதி. அண்ட் ஐ ப்ரிஃபர், I'll be happy if you can give her a song in the next film. இது நான் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியில பதிவு பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல பதிவு பண்ணாத எங்கேனா ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். வேற ஒரு நப்பாசு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. கிடைக்கல, இது எல்லாம் அங்கேருந்து வர மெசேஜ் தான். எனிவே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிபடி. அண்ட் ஏன் இதை சூஸ் பண்ணான்னு தெரியல, ஆனா விமென்ஸ் டே இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் பண்றதுன்றது நிஜமாவே ஒரு கட்சி வேணும். அது இந்த மாதிரி ஒரு படம் விமென்ஸ் டேக்கு ஒரு டிஃப்ரெண்டான வயலண்ட் அண்ட் ஒரு மாதிரி ஹாரர் கேரக்டர் ஒரு ஹீரோனை வச்சு March 8 ரிலீஸ் பண்றது வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு எல்லாம் தியேட்டர்ல பாருங்க படம். போய் OTT வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ப்ளீஸ். பிரைம் வீடியோலையோ ஹாட்ஸ்டார்லயோ நெட்ஃபிளிக்ஸ்லயோ தயவு செஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் ஓடுற வரைக்கும் அதை பத்தி யோசிக்காதீங்க. தியேட்டர்ல பாருங்க. இந்த படம் தியேட்டர்ல பார்க்கணும். OTTல பார்த்தா வீட்டில் உட்காந்து ஒரு ஓரமா உட்காந்து சொரிஞ்சிக்கிட்டு எத்தையோ குடிச்சிக்கிட்டு பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பாஸ் பண்ணி தியேட்டர்ல உட்காந்து பாட்டா, இது டெஃபினட்டா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் விஷ் யூ குட் லக் ஃபார் தி என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச்.